லஞ்ச வழக்குகளில் சிக்கும் தமிழக அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் தாமதமாக எடுக்கப்படுவதாகவும் அரசு ஊழியர்களின் செயலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தியும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறது. ஒழுங்கு நடவடிக்கைகளில் தாமதம் நீடிப்பதால் அது குறித்து நீதிமன்றம் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நாகேந்திரன். எந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் இப்படி ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது? மேலும் நீதிமன்றம் தரப்பில் கூறப்பட்டிருப்பதை விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம். கரூர் மின் வாரியத்தில் கணக்கு மேற்பார்வையாக பணிபுரிந்த என்பவர் இவர் உட்பட 3 பேர் மின்வாரிய ஊழியர் ஒருவரிடம் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்து மீண்டும் பணியில் சேர்ப்பதற்காக 55,000 லஞ்சம் வாங்கிய வழக்கில் 2011ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சரவணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சரவணனுக்கு 2021 குற்றம் சாட்டப்பட்ட குறிப்பாணை வழங்கப்பட்டது. இதனை ரத்து செய்ய கோரி அவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு காலக்கெடு விதித்து அரசு நீதிமன்றங்களும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. இருப்பினும் எனக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டுள்ளது, அதை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி பிறப்பித்த உத்தரவில் மின்வாரிய தரப்பில் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை வசம் இருக்கும் ஆவணங்கள் கேட்கப்பட்டன. அவை கிடப்பில் தாமதமாக ஏற்பட்டதால் குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. குற்ற வழக்கில் சிக்கும் மின்வாரிய ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் ஒரே மாதிரியான கொள்கைகளை கடைபிடிக்கப்படுகிறது. மின்வாரியத்தில் 225 ஊழியர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு உள்ளது. இதில் 56 பேர் மட்டுமே அந்த குற்றச்சாட்டு குறிப்பாணை வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ளவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேவையான ஆவணங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் கேட்கப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தடையல்ல என ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருப்பினும் வேண்டுமென்றே லஞ்ச வழக்குகளில் ஒழுங்கு நடவடிக்கைகள் தாமதப்படுத்தப்படுகின்றன. இவற்றை நீதிமன்றம் கவனித்து வருகின்றது. நீதிமன்றத்தில் லஞ்ச வழக்கு முடிய 10 ஆண்டுகள் மேலாகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் லஞ்ச வழக்கில் சிக்கிய 231 ஊழியர்கள் 101 பேர் மட்டுமே அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் இருந்து ஆவணங்கள் வராதால் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச வழக்கில் சிக்கும் அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வழங்குவதில்லை. அரசு துறைகள் இடையிலான இந்த முரண்பாடுகளால் லஞ்ச வழக்குகளில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறது எனவும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அரசு ஊழியர்கள் ஒழுங்கு நடவடிக்கை தொடர்பாக அரசு பல்வேறு அரசாணைகளை பிறப்பித்துள்ளது. இருப்பினும் சில அதிகாரிகள் நடவடிக்கைகளை தாமதப்படுத்தி லஞ்ச வழக்கில் தொடர்புடையவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்து வருகின்றனர் எனவும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை அரசு கவனிக்க வேண்டும். இதனால் தங்கள் அலுவலகத்தில் ஜெராக்ஸ் ஆவணங்கள் அடிப்படையில் அந்த ஊழியர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கையை தொடரலாம். இதற்கு மேலும் அந்த ஒழுங்கு நடவடிக்கை தாமதம் ஏற்பட்டால் அந்த அதிகாரி தொடர்பாக துறை தலைவரிடம் தெரிவிக்க வேண்டும். இந்த வழக்கில் மனுதாரர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க 2018 ஒப்புதல் கோரப்பட்டுள்ளது. ஆனால் 2019 ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதை தாமதமாக கருத முடியாது. தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கருதினால் லஞ்ச புகார் தீவிரமானது என்பதால் குற்றச்சாட்டு குறிப்பாணையை ரத்து செய்ய முடியாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மனுதாரர் விசாரணையை சந்திக்க வேண்டும். மனுதாரர் மீதான லஞ்ச வழக்கை கரூர் நீதிமன்றம் 6 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் இந்த உத்தரவில் நீதிபதி புகழேந்தி உத்தரவில் குறிப்பிட்டிருக்கின்றார். விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.